என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஜூலை 7ஆம் நாள். இன்றைய தியானத்தின் தலைப்பு பாடுகளும் பாவமும். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி யோபு 12ஆம் அதிகாரம். உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான். யோபு 12:4. யோபுவைப் போல அநேகருக்கு வரும் கவலைகளுக்கு காரணம் புரிவதில்லை. ஆனாலும் யார் துன்பப்பட்டாலும் அதற்கு அடிப்படை காரணம் அவர்கள் செய்த பாவம்தான் என்பது மனிதரின் ஊகம். வெகு சில சமயங்களில் மட்டும் அது சரியானதாக இருக்கும். இருந்தாலும் ஆறுதல் கூற வந்த நண்பர்கள், உன் துன்பத்திற்கு உன் பாவமே காரணமாய் இருக்கும் என்று கூறுவது வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுவதுதான். யோபுடைய நண்பர்கள் அவனுக்கு நேரிட்ட தீமைகளை கேள்விப்பட்ட போது அவனுக்காக பரிதபிக்கவும் அவனுக்கு ஆறுதல் சொல்லவும் ஒருவரோடொருவர் யோசனை பண்ணி கொண்டு வந்தார்கள். இது நண்பர்கள் செய்ய வேண்டிய நல்ல காரியம். அது மட்டுமல்ல, யோபு உரு தெரியாது போயிருந்ததால் சத்தமிட்டு அழுது தங்கள் சால்வையை கிழித்து கொண்டு வந்தனர். அவன் துக்கம் மகா கொடிய துக்கம் என்று கண்டு அவனோடு பேசாமல் 7 நாட்கள் அவனோடு கூட உட்கார்ந்திருந்தார்கள். இதுவும் தேவையான காரியம்தான். ஆனால் அவர்கள் பேசிய பேச்சு, எலிப்பாஸ் கூறுகிறான், குற்றமில்லாமல் அழிந்தவன் உண்டோ? சன்மார்க்கர் அதம் பண்ணப்பட்டது எப்போ? இதை நினைத்து பாரும். உம்முடைய அழிவுக்கு உம்முடைய குற்றமே காரணம் என்பது ஈட்டியால் குத்துவது போல் இல்லையா? சோப்பார் அதைவிட ஒருபடி மேலே போய் உம்முடைய அக்கிரமத்தை கேற்றபடி தேவன் உம்மை தண்டிக்கவில்லை, அதாவது தண்டித்தது போதாது என்று கூறுகிறான். நீர் இன்னமும் அதிகமாய் தண்டிக்கப்பட வேண்டும் என்று பெரிய நியாயாதிபதி போல் பேசுகிறான். தேவன் நியாயத்தை புரட்டுவாரோ, சர்வ வல்லவர் நீதியை புரட்டுவாரோ என்று பில்தாத் தனக்கு தோன்றியதை கூறுகிறான். ஆனால் நடந்தது என்ன என்று தெரியாத நண்பர்கள் அமைதியாய் அவனோடிருந்து ஆண்டவர் அவனுடைய பாடுகளிலிருந்து ஒரு விடுதலை தருவார் என்று நம்பிக்கையூட்டி இருந்தால், அல்லது பிற வகைகளிலாவது ஆறுதல் படுத்தி இருந்தால் நலமாய் இருந்திருக்கும். ஒருவன் தவறு செய்திருந்தால் அதை திருத்தக்கூடியவர்கள் நண்பர்கள்தான். ஆனால் உண்மையை அறியாமல் குற்றம் சாட்டுவது ஞானமான காரியமல்ல. அனாவசியமாய் பிறரை குற்றம் சாட்டாது நாவை அடக்க வேண்டும். யோபு தங்கமானவன். அவன் புடமிடப்பட்ட பின் சொக்க தங்கமாகிவிட்டான். யோபு தங்கமானவன். அவன் புடமிடப்பட்ட பின் சொக்க தங்கமாகிவிட்டான். ஜெபம். இறைவா, துன்பத்திலுள்ள என் நண்பர்களுக்கு ஆறுதல் சொல்ல கற்றுத்தாரும். ஆமேன்.